19. சித்தவித்தை நடவடிக்கை கிராமங்களுக்கு அனுசரித்து நடக்கிற சித்த வித்தியார்த்திகளுடைய வீட்டில் மேற்கூறிய நடவடிக்கை கிராமங்களுக்கு அனுசரித்து நடக்கின்றவர்கள் வந்தால் அவர்களோடு கூட வீட்டுக்காரர்களும் சேர்ந்திருந்து சக்தினி உட்கொள்ள வேண்டியதாகும். அதல்லாமல் அவரை தனித்து வைத்து ஆகாரம் கொடுக்கக்கூடாது. ஆகாரம் சாப்பிடும்போது ஆண் பெண் வேறுபாடின்றி ஒன்றாயிருந்து ஆகாரம் சாப்பிட வேண்டியதாகும். 20. சித்தவித்தையை பெற்றவர்கள் இந்த நியமங்களுக்கு விபரீதமாக மாறாக நடக்கிறதாயின் அவர்களை ஜபத்திற்கும் சக்தினிக்கும் ஒன்றாக சேர்க்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் வருவார்களானால் அவர்களை தனித்திருக்கச் செய்து அவர்களுக்கும் சித்தவித்தை பெறாதவர்களுக்கும் ஆகாரம் கொடுத்த பின்னரே மற்றுள்ளவர்கள் சக்தினி சாப்பிட வேண்டியது. 21. சித்தவித்தை பிரச்சாரகனாகி சித்த சமாஜத்திலிருந்து நம்முடைய முத்திரையோடு கூடிய அதிகாரபூர்வமான அனுமதி பத்திரத்துடன் ஆட்களை நியமித்து அனுப்புவதாகும். அப்படி அனுப்புகிறவர்களோடு சித்தவித்தையை பற்றியும் நடவடிக்கை கிராமங்களை பற்றியும் உள்ளதான எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறல்லாமல் நம்முடைய முத்திரையோடு கூடிய அதிகாரபூர்வமான அனுமதி பத்திரம் இல்லாதவர்கள் சித்தவித்தை பிரச்சாரகர் என்று சொல்லி வந்தால் அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 22. சித்தவித்தை பெற்றவர்கள் ஒவ்வொரு பிரதேசத்திற்கும் ஒவ்வொரு தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டியதாகும். அவர் மூலமாக சித்த சமாஜத்திலிருந்து அந்தந்த காலத்தில் வெளிப்படுத்துகிற எல்லா காரியங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டியதாகும். 23. சித்தவித்தை அபியாசாலயம் சமாஜத்தின் கீழ் நிர்வகிக்க முடியாததனால் ஆலயம் எடுத்துவிட்டோம். ஆனால் சித்த வித்தியார்த்திகள் ஒன்றாகச் சேர்ந்து அவரவராகவே ஆலயம் நடத்துவதற்கு யாதொரு தடையும் இல்லை. இப்படி நடத்துபவர்கள் கீழே சொல்லுகிற விதம் நடத்த வேண்டியதாகும். அதாவது சித்தவித்தை அபியாசிகள் நாள்தோறும் வந்து சித்தவித்தையை அபியாசிக்க வேண்டும். அதற்கென்று தனியாக ஒரு நாள் வேண்டியதில்லை. இருப்பினும் நாள்தோறும் வருவதற்கு முடியாமல் இருந்தால் ஓய்வுள்ள நாட்களில் வந்து சித்தவித்தையை அபியாசித்து போக வேண்டும். எவ்விதமாயினும் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு சென்று தங்க வேண்டியிருந்தாலோ அல்லது வியாதியால் பீடிக்கப்பட்டு படுக்கையில் கிடந்தாலோ அவரை தவிர மற்றெல்லோரும் நாள்தோறும் வந்து அபியாசிக்க வேண்டியதாகும். இருப்பினும் பல தடைகள் உள்ள தொழில் உடையவர்களாக இருந்தால் வாரம் ஒரு முறையாவது சித்தவித்தை அபியாசாலயத்திற்கு வரவேண்டியதும் அன்று அபியாசம் செய்ய வேண்டியதும் ஆகும். அவ்வாறு செய்ய முடியாதவர்களை அபியாசாலயத்தில் சேர்க்கக்கூடாது. மேற்கண்டவாறு சேர்ந்துள்ளவர்கள் வாரத்தில் ஒரு நாளாவது சித்தவித்தை அபியாசாலயத்திற்கு வந்து சித்தவித்தையை அபியாசிக்காமல் இருந்தால் அவர்களை சித்தவித்தை அபியாசாலயத்திலிருந்து பிரித்துவிட வேண்டியதாகும். சித்தவித்தை அபியாசாலயத்தில் சேருவதற்கு யாதொருவித நுழைவு கட்டணமோ வரித்தொகையோ சந்தாவோ கிடையாது. சித்தவித்தை அபியாசாலயத்திற்கு ஏதாவது செலவு செய்ய வேண்டி வந்தால் அவரவருடைய நிலைமையை அனுசரித்து சித்தவித்தை அபியாசிகள் தீர்மானம் செய்யும் விதம் அவரவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டியதாகும். சித்தவித்தை அபியாசாலயம் ஸ்தாபித்தது. சித்தவித்தை அபியாசிகளுடைய துர்விருத்திகளை, அதாவது கெட்ட நடவடிக்கைகள், கெட்ட வாக்குகள், கெட்ட சகவாசங்கள் இவற்றை விட்டு நல்ல நடவடிக்கை, நல்ல வாக்குகள், நல்ல சகவாசம் இவற்றை செய்து ஜீவனுக்கு மேல்கதி வருவித்து எல்லா சர்க்குணங்களும் அடங்கி விசேஷ ஞானியாக வருவதற்காகும். அவ்வாறு செய்வதற்கு முடக்கமோ தடங்களோ சொல்பவர்கள் ஈஸ்வர சேவை செய்வதற்கு விருப்பம் இல்லாதவர்களும் ஈஸ்வர பக்தி இல்லாதவர்களும் ஆகின்றனர். ஆகையால் அப்படிப்பட்டவர்கள் சண்டாளர்கள் ஆவார்கள். அவர்களை சித்தவித்தை அபியாசாலயத்தில் சேர்க்கக்கூடாது. 24. சித்த வித்தியார்த்திகள் எவரும் சவரம், அதாவது முடிவெட்டக்கூடாது. முடிவெட்டுவது இயற்கைக்கு விரோதமாகும். முடிவெட்டுவதால் பல வியாதிகளுக்கும் இடமாவதும் அதன் நிமித்தம் பல கஷ்டங்களும் வந்து சேருவதும் காணப்படுகிறது. ஆகையால் அவரவருடைய சடத்தில் இருக்கிற ஒரு ரோமத்தை கூட நசிப்பிக்காமல் இருக்க வேண்டியதாகும். தானாக நசித்து போனால் தோஷமில்லை. நாமாக நசிப்பிக்க கூடாது. நாமாக நசிப்பிக்கிறதால் புருஷத்துவம், அதாவது ஆண்மை இல்லாமலும் கம்பீரம் இல்லாமலும் சக்தி இல்லாமலுமாகி நசித்து போக இடமாகிறது. அதற்கு உதாரணம் சிங்கம், சிறுத்தை, புலி, கரடி, எருது, கழுதை, குதிரை முதலிய 4 கால் ஜீவிகளாக இருக்கின்ற பல ஜீவிகளுடையவும் பறவை ஜாதிகளான காக்கை, பருந்து, புறா, கிளி, மயில், கோழி முதலான ஜீவிகளுடையவும் ரோமம், இறக்கை, அதாவது சிறகு போன்றவற்றை எடுத்துவிட்டால் அவற்றை காணும்போது எவ்விதத்தில் இருக்கும்? யாதொரு கம்பீரமோ சைதன்யமோ, அதாவது பிரகாசமோ சக்தியோ இல்லாமல் மிகவும் மெலிந்து காண்பதற்கு சகிக்க முடியாததாக தோன்றுகிறது. அதற்கு ஒரு காரணம் பிறக்கும் போதே உண்டாயிருப்பனவும் இயற்கையிலிருந்து பெருகியும் வளர்ந்தும் வருவனவும் சடத்திற்கு இரட்சை கொள்ளவையுமாய் இருக்கின்ற ரோமங்களையும் மற்றும் நசிப்பித்தால் சக்தி குறைவும் அதனால் பல நோய்களும் உண்டாகி ஜீவன் நாசம் அடைகிறது. அதற்கு உதாரணம் பழங்காலத்தில் இருந்த ரிஷிகளும் ராஜாக்களும் அக்காலத்தில் இருந்த உலகவாசிகளும் ரோமம் நசிப்பிக்காமல் வளர்த்து கொண்டிருந்தார்கள். அதற்கு உதாரணம் காட்டில் வாசம் செய்கின்ற சில மனிதர்களை இப்பொழுதும் காண்கிறோம். அவர்களும் ரோமம் முதலியவை நசிப்பிக்கிறதில்லை. அதுவும் அல்லாமல் அரசர்கள் ரோமம் நசிப்பிக்கிறதில்லை என்பதற்கு உதாரணம்
இந்திய சக்கரவர்த்திகளாக இருந்த 7ஆம் எட்வர்டும் 5ஆம் ஜார்ஜும் கிரீடாதிபதிகளாக சக்கரவர்த்திகளாயிருந்தனர். சக்கரவர்த்திகளாயிருந்து மகாராஜாக்களாக இருக்கும் பொழுது அவர்களும் ரோமம் நசிப்பிக்காமல் இருந்தார்கள் என்று அவர்களுடைய போட்டோ படத்தின் மூலம் தெரிகிறது. ஆனால் இவ்விதம் யாதொன்றும் ஆலோசிக்காமல் இப்பொழுதுள்ள உலகவாசிகளான ஜனங்கள் அந்தஸ்தில் பிரமித்து அர்த்த பாதி சவரமும் அதாவது முகச்சவரமும் தலைமுடிகளை பகுதியளவு வெட்டச் செய்தும் அவற்றை பின்பக்கம் சீவி வாரியும் எவ்வாறெல்லாம் அலங்கரிக்க முடியுமோ அவ்வாறு அலங்கரித்து, அதாவது ஆடவர் பெண்டிர்கள் சில வாசனை தைலங்களால் முகம் மினுக்கியும் சில பொடிகளை முகத்தில் தேய்த்தும் அதரம் அதாவது உதடு முதலியவற்றை சிவப்பாக்கியும் மோகன ரூபிகளாக வசீகரன்பார்களாக நடந்து வருகிறார்கள். இவ்விதத்தில்தான் இப்பொழுது உலகத்தின் நிலைமை காணுகிறது. இதனால்தான் பல நோய்களும் பீடிக்கப்பட்டு அற்ப ஆயுசுகளாகி செத்துப்போக காரணமாகிறது. ஆனால் நோய்கள் பிடிக்காமலும் தீர்க்காயுளாய் அதாவது நீண்ட ஆயுள் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டுமென்றால் மேற்சொன்ன அந்தஸ்து முதலான அலங்காரத்தில் பிரமிக்காமலும் மோகிக்காமலும் அவனவனுடைய ஜீவனை மோகித்து அவரவரிலிருந்து அதோகதியாக அதாவது கீழ்நிலை அடைந்து 7 துவாரங்களின் வழியாக வெளியே போய் நசித்து கொண்டிருக்கிற ஜீவசக்தியாக இருக்கின்ற வாயுவை வெளியே விடாமல் அவனவனுடைய அண்ணாக்கின் வழியாக மேலே போவர்க்குள்ள 2 துவாரங்கள் வழியே மேலும் கீழும் நடத்தி புருவமயமாகின்ற இருதயத்தை தட்டி திறந்து தன்னுடைய சக்தியை இருதயத்தில் சேர்க்கும்போது தானாய் தன்மயமாய் தீருகிறதாகும். அப்பொழுது யாதொரு நோயும் இல்லாமல் நீண்ட ஆயுளுள்ளவர்களாக இருக்கலாம். 25 சித்த வித்தியார்த்திகள் சித்த சமாஜம் வகையாக சேரும் சங்கங்களிலும் சித்தவித்தையை பற்றியுள்ள தத்துவ பிரசங்கங்களிலும் சேருகிறதல்லாமல் வேறு யாதொரு சங்கங்களிலோ மத பிரசங்கங்களிலோ சேரவோ போகவோ கூடாது. அப்படி மற்ற சங்கங்களிலோ மத பிரசங்கங்களிலோ சேருபவரையோ செல்பவரையோ சித்த வித்தியார்த்திகள் என்று கருதவோ ஏற்றுக்கொள்ளவோ ஒத்துழைக்கவோ செய்கிறதில்லை, செய்வதுமில்லை. ஏனென்றால் சித்தவித்தை நடவடிக்கை சட்டங்களுக்கும் உத்தேசத்திற்கும் கொள்கைக்கும் எதிராக இருக்கும் மற்றுள்ள சங்கங்களிலும் மத பிரசங்கங்களிலும் நடப்பவை. அதனால் அவ்வித இடங்களுக்கு சித்த வித்தியார்த்திகள் போகக்கூடாது. 26 மேலெழுதிய வகுப்புகள் அனுசரித்து நடக்காமல் இருக்கின்ற சித்தவித்தையை பெற்றவர்கள் தன்னுடைய பெயர் விட்டு வேறு பெயரோடு கூடியோ அல்லது அவனவனுடைய சொந்த பெயருடன் கூடியோ ஆனந்த பட்டம் சேர்த்து சொல்லிக் கொண்டு நடக்கிறவர்கள், ஆசிரமத்திலிருந்து பிழிந்து போனவர்கள் முதலான எவரையும் சித்தவித்தியார்த்திகள் என்றோ சித்தவித்தியார்த்திகள் என்றோ சித்தவித்தியார்த்திகளுடைய சகோதரர்கள் என்றோ நினைக்கவோ கருதவோ செய்யக்கூடாது. அவரை சித்த வித்தியார்த்திகளுடைய யாதொரு காரியத்திலும் சேர்க்கவோ அவருடன் யாதொரு விதத்திலும் ஒத்துழைக்கவோ கூடாது.